ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்லயே செடி எவ்வளோ அழகா, செழிப்பா நெறைய பூ பூக்குற மாதிரி வளர்க்குறதுன்னு உங்களுக்கு நான் 3 டிப்ஸ் சொல்றேன். என்னெல்லாம் பண்ணா பூ நெறைய பூக்கும், மொட்டு நெறையா வைக்கும்னு உங்களுக்கு நான் 3 டிப்ஸ் சொல்றேன். இங்க பாருங்க எவ்வளோ பூ மொட்டு வச்சிருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம அரிசி கழுவுவோம்ல, தண்ணி. அந்த தண்ணிய எடுத்து வச்சிருந்து, நம்ம இட்லிக்கெல்லாம் மாவு ஆட்டும்போது அரிசிலாம் ஊற வைப்போம்ல, உளுந்தெல்லாம் ஊற வைப்போம்ல, அந்த தண்ணியும் எடுத்து வச்சிருந்து, அத காலைல எடுத்து வச்சுட்டு வந்து, ஈவினிங் கொண்டாந்து செடியில ஊத்தணும். ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு டிப்பு. 2வது வந்து, நான் வந்து ரோஸ் செடியிலேயே ரோஸ் செடி வாங்கும்போதே அவங்கள்ட்ட கேட்டு ஒரு உரம் ஒண்ணு வாங்குனேன். இந்த உரம் தான். ஆனா இது பேர் மறந்துட்டேன். உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த உரத்துல இதுல இன்னொரு உரமும் இருக்கு. அதையும் காமிக்கிறேன். அ இது வந்து ஆ 3 10 10 இந்த குழி பறிச்சிருக்கோம் இல்லையா? இப்படி ஓரத்துல பள்ளம் பறிச்சு, இந்த பள்ளத்துல இந்த பால்ஸ் 10 10 பால்ஸ் தான் போடணும். அது மாரி போடணும். இது வந்து 15 நாளைக்கு ஒருக்க இந்த இது போடணும். இன்னொன்னும் போடணும். பாருங்க. இதையும் அதே மாரி தான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா செடிக்கும் போடணும். இதையும் அந்த பால்ஸ் மாரி இருக்கிறதையும் கலந்து இது கொஞ்சம், அது கொஞ்சம் ஒவ்வொரு செடிக்கும் போட்டீங்கன்னா, 15 நாளைக்கு ஒரு கடி போட்டீங்கன்னா, செடி வந்து சூப்பரா வளரும். நல்லா செழிப்பா வளரும். பூவும் நெறைய வைக்கும். மொட்டும் நெறைய வைக்கும். அது 3வது டிப்பு. இப்ப பூ பூத்திருக்குன்னா, இந்த பூவ இப்படியே பாய் துடைக்க இல்லாம, இதோட பிடிச்சு கட் பண்ணீங்கன்னா, இங்க இருந்து தளிர் வருதுங்களா? இந்த தளிர் வந்து இன்னும் பூ நெறையா நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க. இது குட்டியோண்டு செடி. நான் ஃபுல்லா கட் பண்ணி விட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் வீடியோல காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி இங்க பாருங்க. கட் பண்ணி விட்ட செடியில எத்தன மொட்டு வச்சு பூ பூத்திருக்கு பாருங்க. பாருங்க. சாமந்தி செடியிலயுமே பட்டு போச்சுன்னு நெனச்சேன். ஆனா இங்க பாருங்க. உள்ள மொட்டு வச்சு உள்ள வரைக்கும் பூ பூத்து மொட்டெல்லாம் விட்டுருக்கு பாருங்க. இங்க பாருங்க. ரெட் மல்லிகைப்பூ செடி. மல்லிகைப்பூ செடியில பாருங்க. மல்லிகைப்பூ செடியில மொட்டு வச்சு பூ பூத்துருச்சு. இது பாருங்க ஒரே ஒரு கிளை தான். ஆனா பாருங்க மொட்டு வச்சு பூவே பூக்க போகுது நாளைக்கு. பாருங்க நெறைய மொட்டு விட்டுருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? நான் இந்த 3 டிப்ஸும் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா எனக்கு டைம் கிடைக்கிறப்ப தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நான் வீட்லயே ஹோம் ஃபுட் ரெடி பண்ணி குடுத்துட்டு இருக்கிறதுனால எனக்கு டைம் இருக்காது. அதனால என்னால செடிய வந்து பார்க்கவே முடியாது. அ எப்ப எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பதான் வருவேன். ஆனாலும் பாருங்க,